என் பொண்டாட்டி விட எனக்கு என் மாமியாவை தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இதை நான் சொல்ல வரலைங்க, உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கறேன். என் பொண்டாட்டியை விட என் குழந்தைய பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் நல்லா பாத்துப்பாங்க. என் வைஃப் பாத்தீங்கன்னா குழந்தை மேல கொஞ்சமா தான் கேர் வச்சுப்பாங்க. பட் பேத்தி மேல அவங்க அம்மா நல்லா பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதாங்க நான் கேட்க வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எங்க மாமியா தான் எனக்கு முக்கியம், மாமியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா என் குழந்தை பாத்தீங்கன்னா எங்க அம்மா விட எங்க மாமியா தான் நல்லா பாத்துக்கிறாங்க. சோ அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எங்க மாமியால வேஸ்ட்டுங்க, எங்க அம்மா தாங்க என் பிள்ளை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல உங்க வீட்டு குழந்தைங்கள உங்க அம்மா பாத்துக்கிறாங்களா இல்ல உங்க மாமியா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒரு ரீத்தா வந்தாங்க. இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். சூப்பரான ப்ரொனவுன்ஸ் தேவைப்பட்ட நீங்க எப்பவுமே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஆனா உங்க குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்க குழந்தைக்கு ஒரு gift வாங்கிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அத பாப்பாட்ட கொடுங்கன்னா பாப்பாவோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க.